السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சென்னை அடையார் குராசானி பீர் மஸ்ஜிதில் நடைபெற்று வருகிற நமது ஜாமியா அல் ஹுதா அரபிக் கல்லூரியில் நாசிரா பிரிவு, ஹிஃபுது பிரிவு, ஆலிம் வகுப்பிற்கான ஜும்ராக்கள் ஆகிய வகுப்புகளில் பாடங்கள் நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. உலகக் கல்வி, மார்க்க கல்வி ஆகிய இருவழி கல்விகள் போதிக்கப்படுகிற நமது மாணவர்களுக்கு அவர்களின் உணவு வகைக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உங்களது சதகா, ஜக்காத் வழங்கி ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு மருத்துவமனை செலவுகள் கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாஹு நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்று சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ஹதீத், சூரத்துல் முஜாதலா, தொடர்ந்து சூரத்துல் ஹஷ்ர் ஓதப்பட்டது. சூரத்துல் ஹஷ்ர் ஓதப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆரம்ப வசனங்கள் யூதர்களை பற்றி, குறிப்பாக பனு நுகைர் கோத்திரத்தாரை பற்றி அது பேசுகிறது. யூதர்கள் ஆரம்ப காலம் தொட்டே சாபத்திற்குரியவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதில்லை. கொடுத்த வாக்கை அவர்கள் எப்பொழுதுமே வரலாறு நெடுகிலும் மீறி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய சாபம் என்னவென்றால், நாடோடிகளாக எந்த இடத்திலேயும் நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு நிலையில் எல்லா நாடும் அவர்களை விரட்டி விரட்டி அவர்களை துரத்தி அடித்த வரலாறு. அவர்கள் மதீனாவிலிருந்தும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, பனு நுகைர் கோத்திரம் என்பது நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்ததியிலே வந்தவர்கள். அந்த யூதர்கள் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். அவங்க வந்த நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல மதீனாவில கடைசி காலத்தினுடைய நபி வருவாங்க என்ற அந்த வேதத்தினுடைய வரிகள் அவர்களுக்கு தெரியும். அந்த கோத்திரத்தை சார்ந்த பல பேர் ஆலிம்களாக, வேத ஞானிகளாக, வேத விற்பனர்களாக திகழ்ந்தார்கள். எனவே அங்கு வந்தால் நம்ம கடைசி நபியோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சிரியாவிலிருந்து, ஷாமிலிருந்து அவர்கள் கோத்திரம் முழுவதும், அதாவது மதீனாவில நோக்கி வந்து அங்கே தங்கி இருந்தார்கள். நோக்கம் பெருமானாரை சந்திக்க வேண்டும், அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு வேதத்திலே சொல்லப்பட்டபடி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அவர்களுக்கு அது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியாக ஆகிவிட்டது. ஏன்னா கடைசி காலத்தினுடைய நபி தங்களுடைய வம்சத்திலே தோன்றுவார்கள் என்று எண்ணியிருந்தார்கள். ஹாரூனுடைய பிள்ளைகளில யூத வம்சத்திலே அவர் பிறப்பார் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே இல்லாமல் பனு இஸ்மாயில் கோத்திரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்களே என்ற அந்த பொறாமையின் காரணமாக, உண்மையான நபி என்று தெரிந்திருந்தும் கூட தௌராத்திலே சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் அச்சு அசலாக அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருந்தி இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்த பிறகும் அவர்களால் ஜீரணிக்க முடியாத காரணத்தினால், பொறாமையின் காரணத்தினால ஈமான் கொள்ளாமல் இருந்தார்கள்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த உடனே சாணக்கியத்தனமாக ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்தார்கள். அங்கே குடியிருந்த எல்லா யூதர்களோடும் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நாம் எல்லாம் ஒன்றாக இந்த நகரத்திலே வசிக்கின்றோம். எனவே இந்த எங்களுக்கு எதிராக யார் போர் கொடுத்தாலும் நீங்கள் எங்களோட நீங்கள் நிற்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக யாராவது போர் கொடுத்தால் நாங்கள் உங்களோடு நிற்க வேண்டும். எங்களை எதிர்த்து யார் நிற்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது என்ற முக்கியமான ஷரத்துகள் அந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற போது இது ஒரு அசாத்தியமான வெற்றி என்பதை பார்த்து அவர்களிலே ஒரு சில பேருக்கு உண்மையான நன்றிதான் நம்ம அங்க சேர்ந்தலாங்கிற எண்ணம் வந்தாலும் கூட அந்த பொறாமை அவர்களை முழுமையாக ஈடுபட அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில அவர்கள் பொதுவாக ஒரு சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த வெற்றி நாளைக்கு வித்தியாசமாக வேற விதமாகவும் மாறலாம். உண்மைதான், வெற்றி தோல்வி வரும் போகும். எனவே அது உண்மையான சத்தியமான மார்க்கம் என்பதற்கு அளவுகோல் அல்ல. உலகத்துல முஸ்லிம்களுக்கும் கொஞ்சம் அடி கிடைத்தது. கொஞ்சம் அதாவது பல 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வரலாம் என்று இருந்த அவர்களுடைய ஈமான்ல ஆட்டம் வந்தது. அதோடு நிறுத்தவில்லை. அவர்கள் மக்காவிலே சென்று கஅப் இப்னு அஷ்ரப் என்ற அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு தலைவன் மக்காவிலே சென்று 40 பேர் மக்காவிலே போய் சென்று அபூ சுஃபியானோடு சேர்ந்து நாம் 2 பேரும் சேர்ந்து முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும், அவர்களை அழித்து இங்கிருந்து விரட்ட வேண்டும், நீங்கள் படையெடுத்து வாருங்கள், நாங்கள் அங்கிருந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம். 2 பேருமே நாம் காபாவுக்கு உள்ளே சென்று காபாவுடைய திரையை பிடித்து சத்தியம் செய்து கொண்டார்கள். ஆனால் இந்த செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கு வஹீயுடைய தொடர்பு இருக்கிறது அல்லவா, அந்த ஹாட்லைன்ல உடனே தொடர்பு வந்து விட்டது. நம்ம உங்களோடு இவன் ஒப்பந்தம் செய்து கொண்டு மக்காவிலே எதிரிகளோடு இது மாதிரியான சரி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் இந்த கஅப் இப்னு அஷ்ரப் என்பவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதிலே வருத்தப்பட்டார்கள். ஆனால் இதை அவர்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். நீண்ட வரலாறு. கஅப் இப்னு அஷ்ரப் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட பிறகும் கூட அவர்களுடைய சதி வேலை நிற்கவில்லை, அது தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் இந்த 3 பேரும் மற்ற சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஒரு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அவர்களுடைய இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். பனூ நுதைருடைய இருப்பிடம் என்பது மதீனாவுடைய அந்த உள் நகரத்தை விட்டு சற்று தூரத்திலே இருக்கிறது. அவர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்ற ஒரு வெளிப்படையான வாங்கன்னு வரவேற்றாங்க. வரவேற்று அவர்களை உட்காருங்க, நாங்க இப்ப வர்றோம் அப்படின்னு உள்ள போனாங்க. அவர்கள் உட்கார வைத்த அந்த இடம் அது ஒரு மலைவாங்கான ஒரு பகுதி. என்ன திட்டம் போட்டாங்கன்னா, மேலையிலிருந்து மலையில இருந்து ஒரு பாறாங்கல்ல உருட்டி எல்லாத்தையும் சட்டி பிட்டி ஆக்கிடணும், இதோட கதையை முடிச்சிடணுங்கிற ஒரு சதி திட்டத்திலே அவர்கள் அதற்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆள் பேரு உமர். அவன் என்ன பண்ணா, மேல ரெடியா நிற்கிறான். இவங்க வந்து உட்கார்ந்த உடனே அங்கிருந்து உத்தரவு வந்த உடனே அந்த பெரிய பாறையை உருட்டி விட்டுறணும் அப்படிங்கிற நிலையில முஸ்லிம்களை படுகொலை செய்ய வேண்டும் என்ற சதி திட்டத்திலே இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, அவர்களுக்கு ஹாட்லைன் தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். எனவே உடனே வகை வந்தது, உடனே இங்கிருந்து கிளம்பிடுங்க, இந்த மாதிரி எதிரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற வகை வந்த உடனே அவர்கள் ஏமாற்ற தருகிற வகையில திடீரென்று எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எழுந்து சென்று விட்டார்கள். எனவே அவருடைய அந்த திட்டம் தவறி குடியாகிவிட்டது. இப்படி ஒப்பந்தத்தை மீறியதோடு மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து சதி வேலைகளிலே ஈடுபடுவதையே அவர்கள் குறிக்கோளாக கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய கோட்டையை நோக்கி படையெடுத்து சென்ற பொழுது அவர்கள் கோட்டைக்குள்ள அடைபட்டு கொண்டு வெளியேற மறுத்து, ஆனால் வேறு வழி இல்லாமல் சரணடைய வேண்டிய நிலை வந்தது. யூதர்களுக்கு சரணடைய வேண்டிய ஒரு நிலை வந்தது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பிழைத்து போ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்கிருந்து இங்க இருக்கக்கூடாதுமே நாடு கடத்தினார். எல்லாரும் இங்கிருந்து வெளியே போயிடுங்க
அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. வேணுமானா 10 நாள் டைம், அதுக்குள்ள போயிடணும். ஆனா ஆயுதங்களை எடுத்துட்டு போக கூடாது. வேணுமானா அங்க இருக்கிற உங்களுடைய சொத்துக்கள்ல ஏதாவது உங்களுடைய பணம், உங்களுடைய பொருட்களை வேணுமானா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. பெருமானாசிராசிரம் வர்றதுக்கு முன்னாடி அந்த யூதர்கள் மதீனாவில மிகப்பெரிய சொத்து அவங்களுக்குரியது, எல்லா தோட்டங்களும் அவர்களுக்குரியது, வட்டிக்கு காசு கொடுத்து அந்த வருமானம். எனவே அன்சாரிகள் மதீனாவுடைய பூர்வீக மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் வட்டியின் மூலமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவர்கள் இப்படி ஒரு நிலை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. எனவே அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு, ஆனால் நாம் போன பிறகு முஸ்லிம்கள் தங்கக்கூடாதுன்னு வீட்டை அவன் கையாலேயே இடிச்சு அந்த ஜன்னலை உடைத்து, கதவை உடைத்து, அதை ஒட்டகத்துக்கு மேல வச்சு அதையெல்லாம் கொண்டு போனார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. இப்படி அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட, துரத்தப்பட்ட அவர்கள் ஹைபரிலே கொஞ்ச நாள் தங்கினார்கள். அங்குள்ள யூதர்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். இதை குர்ஆன் அவ்வளவு ஹஷர், இதுதான் முதல் இங்கிருந்து வெளியேறக்கூடிய இந்த முதல் நிகழ்வு என்று அதை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மா வனந்தும் ஐயஹுருஜு, நீங்களும் நினைக்கிற அவங்க இந்த யூதர்கள் இருந்து வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிற. ஆனா அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுசூலுஹும், தங்களது கோட்டை தங்களை பாதுகாக்கும் என்று அவர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களே நினைக்காத விதத்துல அல்லாஹ் வந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அவர்களை வந்து அல்லாஹ் வெளியேற்றி விட்டான். யூதர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு பனு குறைவா ஹைபருடைய அந்த பகுதியில் இருந்தும் அங்கே துரத்தப்பட்டு அவங்க இருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். இது முதல் ஹஸ்ரு என்று குர்ஆன் சொல்கிறது. கடைசியில யூதர்கள் யாரும் இந்த அரபிய தீபகற்பத்திலே இருக்கக்கூடாது என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வஃபாத்துக்கு முன்னாடி 3 கடைசியாக ஒரு வசியத்தை செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 முக்கியமான ஒரு வசியத். அந்த வசியத்துல ஒண்ணு என்னன்னா, அஹ்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப். அருமையான தோழர்களே, இந்த யூதர்களை அரேபிய தீபகற்பத்தை விட்டுமே நீங்கள் வெளியேற்றி விட வேண்டும். ஒருத்தரை இங்க விட்டு வைக்காதீங்க, ஆபத்தானவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துட்டு தான் போனாங்க. அவன் வந்தா அந்த இடம் உட்படாது, அவன் வந்தா இருந்தா உங்களுக்கு எதிராகத்தான் அவன் செயல்படுவான் என்பதை பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தரவு எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா, உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த யூதர்கள் வெளியேறும்படி உத்தரவு போட்டாங்க. எனவே அரேபிய தீபகரம் யூதர்களை விட்டு சுத்தமாக்கப்பட்டது. அந்த நஞ்சு அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது. அந்த விஷம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. சங்கைக்குரிய பெருமக்களே, நேற்று நாம் சொன்னதை போல வேதத்துல இதுவும் இருக்குது. வேதத்துல எது இருக்குது அப்படின்னா, இந்த யூதர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அது யாருடைய காலத்துல முழுமையா வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னா, உமர் இப்னு கத்தாபுடைய காலத்திலே வெளியேற்றப்படுவார்கள் என்றும் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் உமர் இப்னு கத்தாப் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சோகமா. அப்போ ஈமான் கொள்ளல, இஸ்லாமிய சகாப்தமே வரல. ஒரு ஒட்டக மேய்ப்பாளராக அங்கே சோகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களை கடந்து 2 யூதர்கள் செல்கிறாங்க. அப்படி சென்றவர்கள் திரும்ப பேக்ல வேட்ஸ்ல வந்து நல்லா பார்க்கறாங்க. நல்லா பார்த்த உடனே சொல்றாங்க, இவருதான் பிற்காலத்துல அரபு நாட்டினுடைய பாதுஷாவாக வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு பேப்பரை கொண்டு வந்து, நீங்க அரபு நாட்டினுடைய பாதுஷாவாக வருவீங்க, அப்படி பாதுஷாவாக வரும் பொழுது யூதர்களாக எங்களையெல்லாம் வெளியே போங்கன்னு உத்தரவு போடுவீங்க, அப்ப எங்க 2 பேருக்கும் விதிவிலக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அவர் சொன்னார், ஏயா நானாவது பாதுஷாவா ஆறுறது, ஒட்டமைக்கு தெரியாது, ஒட்டமைக்கு கூட நீங்க ஆய்க்கலன்னு எங்க அத்தா என்ன திட்டுறாரு. இப்படிப்பட்ட நான் எங்க பாதுஷாவா வரப்போறேன், நீங்க வருவீங்க, அப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுங்கன்னு ஒப்பந்தத்துல ஒரு பத்திரத்தை என்ன செய்தாங்க, எழுதி கையெழுத்து வாங்கினாங்க. உமர் இப்னு கத்தாபுக்கு எழுத தெரியும். சரி நடக்கவா போகுது, சும்மா கழுத்து போறதுல என்ன வரப்போகுதுன்னு சொல்லி கழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அளவிற்கு வேதத்துல தௌராத்துல சொல்லப்பட்டிருக்குது, இவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். வெளியேற்றப்படுவார்கள் என்று எழுதப்பட்ட செய்தியை நம்புறான்ல, அப்படின்னா வேதம் உண்மைதானே, அப்ப ரசூலுல்லாஹ் உண்மைதானே. ஒரு சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்தா கூட அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் கொள்ளணுமேங்கிற புத்தி வரல. நசீபு யாருக்கு தான், அவனுக்கு கிடைக்கல, நசீபு கிடைக்கல. ஆக எழுதி வாங்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல வெளியேறும்படி உத்தரவு போட்ட போது 2 பேரும் நசீபு தூக்கிட்டு வந்தான்.
நீங்க எனக்கு இந்த 2 பேருக்கும் விதிவிலக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சீட்டை தூக்கி கொண்டு வந்தார். அப்ப அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த நேரத்தில் நான் சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவுக்கு மாற்றமாக எந்த தனி மனிதனுடைய, அப்ப நான் தனி மனிதன், எந்த தனி மனிதனுடைய வாக்கும் சொல்லும் அது நிறைவேற்றப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் மசூராவின் அடிப்படையில. ஆக இப்படி யூதர்கள் ஒட்டுமொத்த ஜஸீரத்துல் அரபிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் வந்த காரணத்தினாலதான், அரபுகள் அனுமதித்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு நாசமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றும் கூட அந்த இஸ்ரேலில் இருந்து யூதர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், ஓட்டம் பிடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முற்றிலுமாக ஓடக்கூடிய ஒரு காலம் வரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தவர்ருஅனா வ தஹஸ்ஸுஅனா வ தம்மிம் தஃஸீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل